கிஃப்ட் அவளுக்கு பிடிக்கும்ல? தெரியாதுடா. சும்மா சொல்றா, ஓவரா பண்ணிட்டு. மவனே, இது சர்ச்சை மட்டும் இல்லை, செத்தடா நீ. அடப்படா மாப்பிள்ள, வருவாளடா? 103 தடவையா கேட்குற. 104 வரையும் கேட்பேன், சொல்லு. இப்போ நான் குறைஞ்சா போயிருவ. ஆளப்பாரு. மச்சான், என்ன 104? இல்லடா, என் ஆளு. ஹெலன், ஒரு நிமிஷம். என்ன சர்ச் பக்கம்லாம்? எனக்கு எம்மதமும் சம்மதம் தாங்க. சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், மசூதி கூட போவேன். அது என்னமோ உண்மைதாம்மா. ஆனால் இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தது உன்னை பார்க்கத்தான். சும்மா அவன் இந்த ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்கிட்டயா? gift கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்கு கவின்? அதான் இந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு. அட போடா. டேய் டேய் டேய், இப்போ கவின், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு கிஃப்டா உள்ள வச்சிருக்கேன். நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இருங்க இருங்க, இப்போ வேண்டாம், நான் போய்க்கிறேன். அப்புறமா பிரிச்சு பாருங்க ப்ளீஸ். டேய், நீ என்ன போலையா? நீ எப்படியும் வெளியே வந்து திருட்டு பையன் மாதிரி ஒளிஞ்சு பார்ப்ப. பாரு பாரு, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அவள் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். பதட்டம். என்னை விட என் இதய துடிப்பு இன்னும் பதட்டமாக இருந்துச்சு. கிஃப்ட்டை பிரித்து பார்த்த ஹெலன் முகம் முழுக்க சந்தோஷம் என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஹெலன் என்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டியும் நிச்சயம் இது காதல் தான். சார், எங்கள் சாருக்கு குடகுல ஆரண்யா ஆர்கானிக் ஃபார்ம் இருந்துச்சு, ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, நிறைய தோட்டம்லாம் இருந்துச்சு. அவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம். செங்காவன காட்டுக்கும் உங்கள் சாருக்கும் என்ன சம்பந்தம்? கோடி மிஸ்டர் லியோ, 400 கோடி. ஆனால் உங்கள்கிட்ட எந்த விதமான பிரயோஜனமான தகவலும் எனக்கு இன்னும் கிடைக்கல. இப்படியே போச்சுதுன்னா நான் மறுபடியும் பச்சளை பிடுங்க வேண்டியதான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களால ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தோணுது மிஸ்டர் லியோ. சியர்ஸ். மிஸ்டர் நவநீதன் சார், உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டாக வருது இல்லை? வருது சார். அதில் எதுவும் பிரச்சனை இல்லையே? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்கள் தயவால் நாங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கோம் சார். அப்போ நானும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இல்லை சார்? கட்டாயம் சார். இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல சார். சாரி சார், சாரி சார், தெரியாமல் நடந்துச்சு. இங்க பாருங்க, நம்ம ஆட்கள் வெறுமனே விசுவாசியா இருந்தா மட்டும் போதாது, புத்திசாலியாகவும் இருக்கும். முட்டாளுடைய விசுவாசம் தப்பாதான் முடியும். மிஸ்டர் லியோ சார், கிரேஸை காப்பாத்தினது யாரு? அவன் பேரு பெல்லு. அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பெல்லை பத்தி அவன் யாரு, என்ன, எப்படிப்பட்டவன்? அவங்க அப்பா பெரிய சித்த மருத்துவரான். எங்க இருந்தோ பொழப்புக்காக செங்காவனம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறகு இவன் மூலிகை வேறுன்னு சுத்திட்டு இருந்திருக்கான். ஆனா அதனால எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அப்பா பேர் என்ன? ஏதோ தூதன். மேக தூதன். சார் கூட்டிட்டு வரட்டுமா? பாத்தீங்களா சார்? சார், நானே அங்க வரேன். இத்தனை உயிர் எப்படி போச்சுன்னு கேட்டா உன் லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க. லவ் லவ் உயிர் எடுக்கிறதுல காதலுக்கு ஈடு அது எதுவுமே இல்லை சார். கலை, என்ன கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமா? இல்ல, நீங்க இன்னும் பக்கத்துல வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, பயங்கரமான ஆள் தான் நீங்க. நீங்களும் துணைக்கு தான் வந்தீங்களா? எப்படியும் நீங்க வருவீங்கன்னு தெரியும், அதான் பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல.
ஆமா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சில சமயங்கள்ல ரியல் எஸ்டேட்டு, பல சமயங்கள்ல கைடு, அப்படியே நானும் பெல்லும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க கேட்போம். ஆரண்யா ஃபவுண்டேஷன் ஹெட் மிஸ்டர் குரு பிரம்மா நாளைக்கு செங்காவனம் ரிசர்ச் சென்டர் வராரு. இங்க ஏதோ பிசினஸ்க்கு இடம் பார்க்க போறாங்க. நாங்க டாக்டர் கிட்ட சொல்லி இன்ட்ரோ பண்ண சொல்லியிருக்கோம். இது நம்ம லைஃப்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? மிஸ்டர் ரியோ தான் எங்க ஹாஸ்பிட்டல் எம்டி. அவர் மூலயமா தான் ஹெலன் எனக்கு ஃப்ரெண்டு. பாத்தீங்களா இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. நான் கவின்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேங்க. எதையோ தேடுவான், அதை பற்றி நான் கேட்டதில்லை, கேட்கவும் தோணலை. இரே ஃப்ரெண்டு காட்டுக்கு தண்ணி விட்டுன்னு இருக்கிறாப்புல, வந்துட்டோம். ஃபிகரோட இருக்கிறாப்புல, அதான் குரல் கொடுக்குறாரு. உயரமா இருக்கன்னு ரூட்டு கொடுக்குறியா சிஸ்டர்? ஆளே இவ்வளோ உயரமா இருக்கான்னா அவனோட இதில் பியூட்டி என்னன்னா, சர்ச்சில் ஹெலனை வெயிட் பண்ண வச்சுட்டு கவினோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணது என் கலை தான். கவின் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஆனா மச்சான், எனக்கு என்னமோ உன் லவ் செட் ஆயிரும்னு தோணுதுடா. மாப்ள அப்படியா சொல்ற? என்னடா மாப்ள தீர்க்க தரிசி மாப்ள நீ. ஒரு நிமிஷம். ஹலோ ஹெலன், ஹாஸ்பிட்டல் போனீங்களா கவின்? எதுக்கு ஹாஸ்பிட்டல்? இதெல்லாம் ஒரு அடியா? வழியே இல்லப்பா. அப்படியா? நீ சொல்ல வந்ததை சொல்லுப்பா. உங்க ரூம்ல கண்ணாடி இருக்கா? இருக்க போய் பாருங்க, என் மனசுல இருக்கிறது. இருப்பா. இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வெளியே டேய் ஏய் ஹெலன், எங்கடா போற? அந்த புள்ள மனசை பார்க்க போறான், வா நாமளும் போவோம்.